திருச்சியில எது நடந்தாலும் அது பிரம்மாண்டமாகத்தான் நடக்கும். சிறிய விழாவாக இருந்தாலும் அது பெரிய அரசு விழாவாகத்தான் நடக்கும். பெரிய பொதுக்கூட்டமாக இருந்தாலும் அதனை மாபெரும் மாநாடாகத்தான் திருச்சியில காணலாம். மாநாடு என்று அறிவித்தால் பிரம்மாண்டமான மாநாடாகத்தான் நடக்கும். அப்படி நடந்தால்தான் அது திருச்சி. அப்படி நடத்தினால்தான் அது KN நேரு. அந்த புகழை இந்த நிகழ்ச்சி மூலமாகவும் அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். மாண்புமிகு நிர்வாகத்துறை மூலமாக தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் இன்றைக்கு ஏராளமாக செய்து வரக்கூடியவர் தான் அமைச்சர் நேரு அவர்கள். அரசு நிகழ்ச்சி என்று தேதி வாங்கி அரசு சார்பிலான மாநாடாக இதனை ஏற்பாடு செய்து மிக எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலை, வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தமிழ்நாட்டின் தொழில்துறை என்பது மிக வேகமாக முன்னேற்றத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு. தமிழ்நாட்டை நோக்கி புதிய தொழிற்சாலைகள் வர தொடங்கி இருக்கிறது. இந்தியாவின் மற்ற மாநிலங்களிலிருந்து மட்டுமல்ல, உலக நிறுவனங்களும் தமிழ்நாட்டை நோக்கி இன்றைக்கு வர தொடங்கி இருக்கிறாங்க. புதிய புதிய துறைகளில் முதலீடுகளை இன்றைக்கு நாம் ஈர்த்து வருகிறோம். இதை கடமையாக கண்ணாக நினைத்து செயல்படுத்தி வரக்கூடியவர் தான் இங்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள். எனவே அவரையும் நான் பாராட்டுகிறேன். சிப்காட் திறப்பு விழா நிகழ்ச்சியை தொடர்ந்து மக்களை தேடி மருத்துவம் என்ற மகத்தான திட்டத்தினை, அதாவது 1 கோடியே 1வது பயனாளியை சந்திக்க சன்னாசிப்பட்டி என்ற கிராமத்திற்கு நான் செல்லவிருக்கிறேன். நம்முடைய கழகம் ஆட்சி அமைந்ததும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமணப்பள்ளி கிராமத்தில் வசிக்கக்கூடிய சரோஜா என்பவர் தான் இந்த திட்டத்தில் சிகிச்சை பெற்ற முதலாவது நபர். இன்று நான் சந்திக்க இருப்பவர் 1 கோடியாவது நபர். ஏழை எளிய மக்கள் உடல்நலம் பாதிக்கப்படும் போது வெளியூருக்கு வந்து சிகிச்சை பெறக்கூடிய வாய்ப்பு வசதி இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு அவர்களது வீட்டுக்கே சென்று சிகிச்சை அளிக்கக்கூடிய மகத்தான திட்டம் தான் இந்த திட்டம். இந்த ஓராண்டு காலத்தில் 1 கோடி பேருக்கு நமது அரசாங்கம் இத்தகைய சிகிச்சையை அளித்திருக்கிறது. இது சாதாரண சாதனை அல்ல. மாராத்தான் போல நெடிய தொடர் ஓட்டத்தால் நிகழ்ந்துள்ள சாதனை. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அருமை நண்பர் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு மாராத்தான் ஓட்ட வீரர் என்பது உங்கள் அனைவரும் அறிந்த உண்மை. சாலையில் மட்டுமல்ல, துறையின் செயல்பாடுகளிலும் மாராத்தான் போல நெடுந்தூரம் களைப்பின்றி பயணித்து இலக்குகளை அடைந்து காட்டக்கூடியவர் தான் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். 1 கோடி பேருக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் தேவைப்படக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உரிய சிகிச்சை அளிக்கும் திட்டமாக அதனை நிகழ்த்தி காட்ட இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அதேபோல் இந்த மேடைக்கு புதியவராக, அமைச்சரவைக்கு புதியவராக
வருகை தந்துள்ள தம்பி உதயநிதி அவர்கள் அமைச்சரவைக்குத்தான் புதியவரை தவிர உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர், உங்களுக்கு பழைய முகம்தான். ஆனால் அமைச்சராக பொறுப்பேற்ற போது விமர்சனம் வந்தது, வரத்தான் செய்யும். இப்படி விமர்சனங்கள் வந்தபோது என்னுடைய செயல்பாட்டை பாருங்கள், அதன் பிறகு விமர்சியுங்கள் என்றார். அவர் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற போதும் விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனால் அதற்கெல்லாம் தன்னுடைய செயல்பாடுகளால் பதில் சொல்லி அனைவரது பாராட்டையும் பெற்றார், தன்னை நிரூபித்து காட்டினார். உதயநிதிக்கு ஏராளமான பொறுப்புகள் இருக்கு. இளைஞர் நலன், விளையாட்டு, மகளிர் மேம்பாடு, சிறப்பு திட்ட செயலாக்கம், வறுமை ஒழிப்பு, கிராமப்புற கடன்கள் ஆகிய முக்கியமான துறைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்தும் தமிழ்நாட்டின் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களை மேம்படுத்தக்கூடிய துறைகள். இதுதான் அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் பொறுப்பிலே சிறப்பாக பணியாற்றி இந்த துறைகளை மேம்படுத்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்கிறது. மேம்படுத்த வேண்டும் என்பதை முதலமைச்சராக நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறேன். இந்த அரசு விழா மக்கள் நல விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை ஒருங்கிணைத்து சிறப்போடு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய முதன்மை செயலாளர் அமுதா அவர்களுக்கும், அதேபோல் மேலாண்மை இயக்குநராக இருக்கக்கூடிய திவ்யதர்ஷினி அவர்களுக்கும், மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர் அவர்களுக்கும், மாவட்ட உயர் அதிகாரிகள் அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை, வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவிக்கிறேன்.